பத்தி நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. ஸோ அதை என்ன சொன்னாலும் நம்ம அதுக்குள்ளதான் போகணும். இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்கும் மேல நம்ம தளபதி கேக்குதா? எல்லாத்துக்கும் மேல நம்ம தளபதியே நேற்று நிறைய நம்ம எல்லாத்திட்டையும் பேசிட்டாரு, ரொம்ப தெளிவாகவும் சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு ஒரு ரெண்டு சந்தேகம் மட்டும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அருண்ராஜ் சார் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு பீகார்ல அந்த 65 லட்சம் பேரை நீக்கினீங்க, அதுல 21 லட்சம் பேரை பின்னாடி சேர்த்தாங்க. ஸோ அந்த நீக்கினவங்களுக்கு எங்க வாக்குரிமை கொடுப்பீங்க? ஸோ வாக்குரிமை கொடுக்குறீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கர்நாடகாலையும் கேரளாலையும் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட குடும்பம், அவங்க வீடு, அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இன்னும் அந்த மண்ணில் தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வலுக்கட்டாயமா நீங்க அங்கிருந்து வெளியே தள்ளுறீங்க. ஒரு இந்திய குடிமகனுக்கு எங்கு வாக்களிக்க வேண்டும் விரும்புறானோ, சரியான ஆதாரத்தோட கார்டுகள் வச்சு கேட்கிறானோ அந்த இடத்துல தான் நீங்க கொடுக்கணும். அதுதானே ஜனநாயகம். இந்தியா ஜனநாயக ஆட்சின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க மோடி சார். ஆனா இப்போ நீங்க செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்வாதிகார ஆட்சியா தான் உங்களோட நடவடிக்கைகள் இருக்கு. ரொம்ப பெருமையா, ரொம்ப கர்வமா இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப திமிரா இருக்கீங்க. வேண்டாம், இந்த திமிர மக்கள் கிட்ட எடுபடாது. உங்க எல்லாத்துக்குமே சரி, எல்லா மக்கள் விரோத சக்திகளுக்கும் பிள்ளையார் சொல்லி போட எங்க தளபதி வராரு.